Good evening to all. So இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா definitions. Last class என்ன பார்த்தோம், dense பார்க்கலையா? dense subset of a metric space. சரிங்களா? இப்போ a subset A of a metric space S comma D is said to be dense in X. கண்டிப்பாக மென்ஷன் பண்ணோம். if டென்ஸ்க்கு என்ன வரும், இதோட க்ளோசர் வந்து ஸோ க்ளோசர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலையோ, ஏ க்ளோசர் வந்து எக்ஸாகவே வரணும். ஸோ டென்ஸ் ஆர் எவ்ரிவேர் டென்ஸ்னு சொல்லுவாங்க. டென்ஸ் ஆர் எவ்ரிவேர் டென்ஸ், எவ்ரிவேர் டென்ஸ், டென்ஸ் இன் எக்ஸ், டென்ஸ் இன் எக்ஸ்னாலும் ஒன்று தான், எவ்ரிவேர் டென்ஸ் இன் எக்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகே ரைட். டென்ஸ் இப்போ நோவேர் டென்ஸ்னு என்னன்னா, nowhere dense subset of a metric space. A subset A of a metric space X comma D said to be nowhere dense. அப்படியே ஆப்போசிட் வரும். nowhere dense in X if interior introduce பண்ணலையா, interior of A closer வந்து எம்டியாக வரணும். ஓகே, interior of A closer வந்து எம்டியாக வரணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, ஓகே, பவுண்டட் செட், பவுண்டட் subset of a metric space. A subset A X comma D is said to be a bounded subset in X if D of D X comma Y there exists M greater than 0. இங்கே கூட போட்டுக்கலாமே. ஓகே, such that d of x comma y less than or equal to m for every x comma y belongs to a. ஓகேங்களா? ஸோ ஒரு எம்மை கண்டுபிடிக்கணும், ஒரு பாசிட்டிவ் எம்மை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, பாசிட்டிவ்னு சொல்ல வேண்டாம், தேர் இஸ் ஏ ரியல் நம்பர்னு போட்டால் கூட ஓகே தான். ஏன்னா ஆல்வேஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் வந்து பாசிட்டிவ் தானே நமக்கு. ஏன்னா ஒரே எம்மை தானே கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஃபார் எவ்ரி எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ. ஸோ பவுண்டட் செட். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டெஃபினேஷன் என்ன, பவுண்டட் செட். ஓகே, டயாமீட்டர் ஆஃப் ஏ சப்செட், டயாமீட்டர் ஆஃப் ஏ சப்செட் ஆஃப் ஏ metric space. Let A be a subset of X comma D. Diameter of A is D of A ன்னு எடுத்துக்குவாங்க. இது என்னன்னா சுப்ரீமம் ஆர் LUP இதெல்லாம் எடுத்துக்கோங்க. D of X comma Y such that X comma Y belongs to A. சரிங்களா? டயமீட்டர் ஆஃப் ஏனா ஏ கொடுத்துட்டாங்களா, ஸோ ஏல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போது ஒரு செட்டு கிடைக்குமா, அந்த செட்டுக்கு ஆக்சுவலாக அந்த செட்டு என்னவாக இருக்கும்னா, ஆக்சுவலாக டிஸ்டன்ஸுங்கிறது இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் அவர் செட் எக்ஸ் டு ஆர் வரும். ஆறுங்கிறது ஆர் பாசிட்டிவ் ரியல் நம்பர் வரும். அப்போ இந்த இடத்துல வர்றதெல்லாம் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போது நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸாக இருக்கும். அப்போ நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸாக இருக்கிறதுனால என்ன ஆகும், சுப்ரீமம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா?
ஆக்சுவலாக சில செட்டு கிடைக்கும், அது பவுண்டடாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதான் நெக்ஸ்ட் எழுத போகிறோம். ஓகே, இப்போது ஒரு என்ன செஞ்சுருப்பாங்க, டயமீட்டர் ஆஃப் எம்டி செட். எம்டி செட்டுக்கு அவங்க கன்வென்ஷனலி மைனஸ் இன்ஃபினிட்டி எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஓகேங்களா, ஸோ அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, டயமீட்டர் வந்து எம்டி செட்டுக்கு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, ஸோ முக்கியமானது. அப்புறம் வந்து இஃப் ஏ வந்து ஒரு நான் எம்டி இஸ் பவுண்டட் சப்செட் ஆஃப் a metric space x, d அப்படி இருந்துச்சுன்னா தென் diameter ஆஃப் ஏ வந்து ஃபைனைட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ஏ வந்து பவுண்டடா, ஏ வந்து if and only if, not only if and only if. ஸோ if and only if. ஓகே, எந்த ஒரு நான் எம்டி செட்டு பவுண்டடாக இருந்துச்சுன்னா டயமீட்டர் வந்து ஃபைனைட்டாக இருக்கும். ஃபைனைட்டாக இருந்தால் அந்த நான் எம்டி செட்டு வந்து பவுண்டடாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா ஸோ ஏ வந்து பவுண்டடுங்கும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு எம்மை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எம்மோ நிறைய எம்மோ கிடச்சிருக்கும். அப்போது எல்லாமே ரியல் நம்பர், பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். அப்போ பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் நமக்கு என்ன தெரியும், ஒரு ஆர்டர்ட் செட்டுன்னு தெரியுமா, ஆர்டர்ட் செட்டுன்னு தெரியும். அதுக்கு எல்யூபி ஆக்சியம் இருக்குன்னு தெரியும், கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம் இருக்குன்னு தெரியறதுனால கண்டிப்பாக சுப்ரீமம் வந்து ஒரு கிடைக்கும். அதாவது சுப்ரீமம் வந்து ரியல் நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா, சுப்ரீமம் வந்து பாசிட்டிவ் ரியல் நம்பர் கிடைக்கும். ஓகே, 0 ஆர் பாசிட்டிவ், நான் நெகட்டிவ் கிடைக்காது. ஒரு நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அதை தான் அவங்க எழுதியிருக்காங்க, ஒரு நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா ஓகே டயமீட்டர் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் டெஃபினிஷன், க்ளோ ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா a subset A of a metric space x, d is said to be closed open if A is both open and closed. இந்த செட்டு ஓப்பனாகவும் இருக்கும் அண்ட் க்ளோஸ்டாகவும் இருக்கும். க்ளோஸ்ட் இன் எக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஈஸி எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா, டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் ஓப்பனாகவும் இருக்கும் க்ளோஸ்டாகவும் இருக்கும். ஸோ ட்ரிவியல் எக்ஸாம்பிள் அங்கேருந்து கொடுத்துடலாம். ஸோ பின்னாடி ப்ராப்ளம் நிறையா போடுவோம். இப்போதைக்கு நான் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் நிறையா போடுவோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு செப்பரபிள் ஸ்பேஸ். ஓகேங்களா, ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை வந்து நம்ம எப்போ செப்பரபிள்னு சொல்கிறோம், செப்பரபிள் ஸ்பேஸ். ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ், டி இது இப்போ பார்த்தாலும் செட்டு, இப்போ பார்க்கக்கூடிய ஸ்பேஸ் இஸ் செப்பரபிள் இஃப் இட் ஹேஸ் எ countable dense subset. It has a countable set and it is dense in X. முக்கியமான கண்டிஷன். ஓகேங்களா, டென்ஸ் இன் எக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது செப்பரபிள்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து க்ளோசர் ஆஃப் ஏ அப்படின்னா லெட்டு ஏங்கிறது சப்செட் ஆஃப் எக்ஸ் டிங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ் வச்சுக்குவோம். க்ளோசர் ஆஃப் ஏ இஸ் ஏ க்ளோசர்னு சொல்லுவாங்க. ஏ இஸ் தி smallest
closed set, smallest closed set, closure of A is the smallest closed set in X containing A. Containing A. ஓகேங்களா, அது வந்து ஏ க்ளோசர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன ஏ க்ளோசர்னா என்னென்னா, இது ஒரு இன்டர்செக்ஷன் ஆஃப் பி வேர் intersection is taken over all closed sets, containing A, closed sets in X containing A. ஓகேங்களா, அதுக்கு மீனிங் புரியுதா பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஏங்கிற செட்டு கொடுத்தாச்சா, ஏங்கிற செட்டு கொடுத்துட்டோம். இப்போ இதை வந்து கவர் பண்ணியிருக்கோமே, க்ளோசர் செட்டெல்லாம் கவர் பண்ணுறோம். இது ஒரு க்ளோசர் செட்டு, இது ஒரு க்ளோசர் செட்டா, நிறைய க்ளோசர் செட் இருக்கும். ஏ க்ளோசர் செட்ஸ் நிறையா இருக்கும். எக்ஸுக்கு நிறைய க்ளோசர் செட் இருக்கும். ஏ கவர் பண்ணுற மாதிரி நிறைய க்ளோசர் செட்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஸ்மாலஸ்ட் எதுன்னு தேடுறோம். இதில் ஏ கவர் பண்ணுற ஸ்மாலஸ்ட் செட் இதுதான். இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏ க்ளோசர்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ கவர், ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, இந்த எக்ஸுங்கிற மெட்ரிக் ஸ்பேஸில் எத்தனை க்ளோசர் செட்ஸ் இருக்கோ, ஸோ ஏ கவர் பண்ணி எத்தனை க்ளோசர் செட்ஸ் இருக்கோ அதோட ஸ்மாலஸ்ட் செட்டு தான் இது க்ளோசர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒரு க்ளோசர் செட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன், interior of A, அது அப்படியே மாற்றி சொல்லணும். interior of A is the largest open set, அது smallest closed set, largest open set in X contained in A. ஓகேங்களா, contain in A, ஏக்குள்ளே இருக்கிற ஆக்சுவலாக என்னென்னா இது எப்படி வரும், ஆக்சுவலாக எப்படி மாற்றி வரும், இதுதான் ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏக்குள்ளே இருக்கிற மாதிரி ஓப்பன் செட்ஸ் எடுக்கிறோம். எக்ஸில் எடுக்கலாமா, இது ஒரு ஓப்பன் செட்ஸ், இது ஒரு ஓப்பன் செட்ஸ், நிறையா வருமா. ஸோ நிறையா வர்றதில் லார்ஜஸ்ட் ஓப்பன் செட் எதுன்னு பாருங்கள். இதுதான் லார்ஜஸ்ட் ஓப்பன் செட், அதான் இன்டிஏன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இன்டிஏங்கிறது யூனியன் பி, வேர் யூனியன் இஸ் டேக்கன் ஓவர் all open sets contained in A. ஓகேங்களா, ஸோ இது இது வந்து ஒரு ஓப்பன் செட்டாக இருக்கும். ஸோ முக்கியமானது, ஸோ அது ஸ்மாலஸ்ட் ஓப்பன் செட் எதுன்னு கேட்பாங்க. ஏ கண்டெயின் பண்ணி ஸ்மாலஸ்ட் ஓப்பன் செட் வந்து ஏ க்ளோசர். ஏக்குள்ளே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஓப்பன் செட் வந்து இன்டீரியர் ஏ. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு சில கான்செப்ட். நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ டி ஆஃப் டெரைவ்டு செட்டுன்னு சொல்லுவாங்க. டெரைவ்டு செட் அது டி ஆஃப் ஏன்னு வச்சோம். இது என்னென்னா செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ், செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ இன் எக்ஸ். ஓகேங்களா, let x, d be a metric space. இப்போ டி ஆஃப் ஏங்கிறது செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் இன் ஏல, கரெக்டாக. இப்போது இதே இது இப்படி போடுவாங்க. இது என்னென்னா செட் ஆஃப் ஆல் பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ இன் எக்ஸ். அதே மாதிரி எக்ஸ் இன்ட் ஏனா
set of all interior points. Set of all interior points of A in X. X இப்படி போடுவோம் X A னா இது set of all exterior points. Set of all exterior points of A in X. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு பார்த்தாச்சு. வேறு என்ன பார்க்கணும்? Distance, diameter, exterior, interior. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.